சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த தீர்மானம் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் விஜய் பதிலுரை வழங்கினார். அஸ் சிஎம் இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் இந்த பதிலுரை. அதனால நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது, என்ன பேச போறாரு அப்படின்ட்டு. ஸோ கொள்கை ரீதியாக வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம் முதன்மையான கடமைன்னு அந்த ஸ்பீச்ல முதலமைச்சர் தெரிவிச்சாரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாம கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாடு ரீதியாகவும் வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம்ம எல்லாருக்கும் பிரைமரியா இருக்கிற ஒரே எய்ம். அந்த வகையில தான் நம்ம எல்லாருமே நம்ம மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். அதனால நாம கருத்தால் வேறுபட்டாலும் மக்கள் சேவை என்ற நோக்கத்துல நம்ம மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல நாம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிச்சா நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் எதிலையும் முதன்மை மாநிலமாக திகழும். அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்கில் இருந்து அப்படியே நேராக சட்டசபைக்கு வந்துட்டது மாதிரி சிலர் பேசுகிறாங்க அப்படின்னு முதல்வர் விஜய் சொல்லியிருந்தாங்க. எதிர்கட்சிகளுக்கு பிடிச்ச மாதிரியே அது ரியல் இல்லை, ரீல் அப்படின்னு கூட முதலமைச்சர் விஜய் சொல்லியிருந்தார். இது தொடர்பாக அவர் பேசினதையும் பார்த்துடலாம். நாம ஏதோ ஷூட்டிங்லேருந்து நேராக சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லேயே சொல்கிறோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. ஒரு சாதாரண நடிகனாக தான் நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியராக உழைச்சி மேலே வந்தோம். நம்ம கெரியரில் நாம் மேலே வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்தன் மட்டுமே காரணம் இல்லை, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். எதிர்கட்சிகள் தன் மேல வச்ச விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமா சிஎமோட ஸ்பீச்ல நிறைய இடம் பிடிச்சிருந்தது. அந்த வகையில நடிகர் கட்சின்னு நையாண்டி செய்யறவங்க பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு முதல்வர் விஜய் பேசியிருந்தாரு. ஒவ்வொரு வீட்டிற்குள்ளாரும் போன பின்னாடி தான் நாங்க கட்சியே தொடங்கணும், மக்கள் என்ன அவங்களோட பிள்ளையா அண்ணனா தம்பியா ஏத்துக்கிட்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ஒரு சிலர்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களை முதலமைச்சர் விஜய் விமர்சித்தும் பேசியிருந்தார். ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்களுடைய இதயத்தில் இடம் பிடிச்சதால தான் முதல்வர் ஆனோம் அப்படின்னு கூட முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருந்தார். பேசின காட்சிகளையும் பார்த்துட்டு எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மளை அவங்க வீட்டில் ஒருத்தனா ஏத்துக்கிட்டது தான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம். அதுக்காகவே கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. சட்டம் ஒழுங்கு பற்றிலாம் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலளிக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, போதைப் பொருள் நடமாட்டம் தாறுமாறா இருக்கு, இதை ஆரம்பத்திலேயே தடுக்காம விட்டது யாருன்னு முந்தைய ஆட்சி இந்த திமுக ஆட்சியை நோக்கி முதலமைச்சர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்காரு. கடந்த ஆட்சியில் நடந்த சம்பவங்களுக்கு இப்போதான் நாங்க விடை கண்டுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலையே ஒரு பதிவு செஞ்சார். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையை கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஆட்சியில். இந்த போதைப் பொருள் நடமாட்டம்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? இந்த மின்தடை ஏன் ஏற்படுது அப்படின்னு தொடர்பான ஒரு விளக்கத்தையும் முதலமைச்சர் கொடுத்திருந்தார். இந்த மின் மாற்றிகளில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தாலையும் வேணும்னே சிலர் செய்கிற அந்த நடவடிக்கையாலுமே இந்த மின்தடை ஏற்படுது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொல்றாரு. அதேதான். அது மட்டும் இல்லாமல் இந்த மின்தடை பிரச்சனையெல்லாம் விரைவில் முழுமையாவே சீர் செய்யப்படும் கூட முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருந்தார். பார்த்திபன், கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கூடுதலாக தற்போது 77 புதிய மின் தடை நீக்க மையங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும்.
மத்திய அரசுடனான தமிழக அரசின் உறவு பத்தியுமே கூட முதலமைச்சர் விஜய் ஒரு கிளாரிட்டியை கொடுத்திருக்காரு. கண்ணை மூடிக்கிட்டு மத்திய அரசை நாங்க எதிர்க்க மாட்டோம்னு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேசினாரு. அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு வேணாம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோன்றதுதான் தாவேக அரசோட நிலைப்பாடுன்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. தற்போதைய ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் அரசியலில் கொள்கை அளவில் நேர் எதிராக நிக்கிறவங்க தான் நாம. அதே சமயத்தில் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை விரும்புறவங்க நாம இல்ல. நமக்கு எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். சட்டம் ஒழுங்கு பத்தி யார் கருத்து சொன்னாலுமே நாங்க காது கொடுத்து கேட்போம். இது மன்னர் ஆட்சி இல்ல, மனசாட்சி இருக்கக்கூடிய மக்களாட்சி அப்படின்னு கூட முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டு இருக்கிறார். பார்த்திபன், இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனா நம்ம ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடுநிலையா பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டம் ஒழுங்கை பத்தி யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும், மக்கள் நலனுக்காக யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். நம்ம அரசு அது காது கொடுத்து கேட்கும். எதிர்கட்சி தரப்புல இருந்து ஆளும் தாவேக அரசு மேல நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைப்பாங்க. அதுல ஒண்ணு எங்க தயவால தான் இந்த ஆட்சியே நடக்குது அப்படின்னு அடிக்கடி திமுக தரப்புல இருந்து ஒரு விமர்சனமாகவும் முன்வைக்கப்படும். இது சம்பந்தமா இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் பேசியிருக்காரு. இந்த கருத்துக்கு கடுமையான கண்டனங்களையும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. மக்கள் தயவால தான் இந்த ஆட்சி நடக்குது, உங்க தயவால நடக்கல அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து, இடதுசாரிகள்லாம் அவங்களா முடிவெடுத்து தான் இந்த ஆட்சிக்கு ஆதரவு தந்தாங்க அப்படின்ற ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு. அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான், மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே, மக்களுக்கு நல்லா புரியும். ஊழல் செய்யாதவர்களால தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும், ஊழல்ல ஊறி போனவர்களால ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர மாட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளை கடுமையாவே சாடி இருந்தார் முதலமைச்சர். ஏன்னா திமுக ரெண்டு தரப்புலையுமே கூட்டணி ஆட்சின்றது எப்பயுமே அவங்க நடத்தல. சோ சேர்ந்தாப்புல ரெண்டு கட்சிக்கும் எதிராக இந்த விமர்சனத்தை பதிவு பண்ணிருக்காரு. அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வராது. மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லைனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு. அதே மக்கள் தான் இப்ப அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல்வரோட உரையை நான் பார்க்க போயிருந்த போது வருண், தந்தி தொலைக்காட்சி சார்பில் நான் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அங்கே தினத்தந்தி பற்றி முதல்வர் பேச ஆரம்பிச்ச உடனே ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட். எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாகவும் அது மாறி இருந்தது. தினத்தந்தியில் ஒரு தலையங்கத்தை பற்றி குறிப்பிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசி அதுக்கு நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு. என்ன பேசியிருந்தாருன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ்ல உறுதியா இருக்கிறோம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இப்படிதான் இருப்போம். இதுல 100% இது உண்மைன்றதுனாலதான் பாரம்பரியமான தினத்தந்தி பத்திரிகை ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறதுன்னு 16/6/2026 அன்னைக்கு ஒரு தலையங்கமே எழுதியிருக்கு. ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று எம்ஜிஆர் அன்று பாடினார். அதை இன்று விஜய் செயலில் காட்டுகிறார்னு அந்த எடிட்டோரியல்ல எழுதியிருக்கு. இந்த நேரத்தில் தினத்தந்திக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அரசியலுக்கு 2 வருஷம் தான் ஆகுது, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால என்ன முடியும்னு கேலியா கேட்டவங்களுக்கு தினத்தந்தியோட பதிலை இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன்.
பார்த்தோம் என்ன பேசினார்னு முதலமைச்சர். என்னன்னா, இந்த ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறது அப்படின்ற பெயர்ல தான் தினத்தந்தி நாளிதழில் ஒரு தலையங்கம் வெளியாகி இருந்தது. இதை சுட்டிக்காட்டி தான் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேசினார். என்னன்னா, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் அன்று பாடினார். அதை இன்று விஜய் செயலில் காட்டுகிறார் என்று எழுதிய தினத்தந்திக்கு நன்றி. அரசியலுக்கு 2 வருடம் தான் ஆகிறது. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால் என்ன முடியும் என்று கேள்வி கேட்டவர்களுக்கு இந்த தினத்தந்தி தலையங்கமே பதில்னு முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். அவர் பேசிய காட்சிகளையும் நாம பார்த்தோம். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் அந்த பதில் உரையில் முதலமைச்சர் ஒரு குட்டி கதை சொல்லியிருந்தாரு. அந்த குட்டி கதை அவையில் ரொம்பவே சிரிப்பலையை ஏற்படுத்தி இருந்தது பார்த்திபன். அதையும் நம்ம பார்த்தலாம். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இன்னொன்று, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, பரபரப்பாக தொடங்கிய இந்த கூட்டத்தொடர் சர்ச்சையோடு முடிஞ்சிருக்குன்னு. அது என்ன ஆச்சுன்னா, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தினோட பதிலுரையில் முதலமைச்சர் கூறிய ஒரு குட்டி கதை அவையில் சிரிப்பில் எழுந்தாலும் இன்னொரு பக்கம் அது சர்ச்சையாகவும் மாறி இருக்கு. என்ன பேசினார்னு பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். இல்ல, எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். சோஃபா மாடல்ன்ற இந்த திமுகவினுடைய விமர்சனத்தை புரிஞ்சுக்கிறக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சட்டசபையில் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஈவில்னு டெவில்ஸ் பேசக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கூட அவர் பதிலடி கூட கொடுத்திருந்தார் முதலமைச்சர் விஜய். அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா, அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க, எங்க சட்டசபைக்குள்ள வேணாம். ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல, பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போல சைகை செய்து முதலமைச்சர் விஜய் தன்னுடைய உரையை முடிச்சாரு. அதன் பிறகு எதிர்த்தரப்புலேருந்தும் இதுக்கான ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பித்து சர்ச்சையின் களமாக மாறி இருக்கு. பர்சனல் அட்டாக்ஸ் லெவலுக்கு இப்போ இறங்கி விமர்சனங்களும் போயிட்டுருக்கு அப்படின்றத சமூக ஊடகங்களில் பார்க்க முடியுது. ஸோ அந்த மொமெண்ட்டையும் நம்ம இப்போ காட்சிகளை பார்த்துக்கலாம். எல்லாரும் போயிட்டாங்க. இல்லை, பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. முதலமைச்சர் விஜய் பதில் உரையை முடித்ததுக்கு அப்புறமா பேரவை ஒத்தி வைக்கப்படுவதா சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தொடர்பாக ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டார்.